ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்ட்ரர் இது ட்ரைனிங் பார்த்துருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நான் வந்துட்டு என்ன விளாட்றேன்னா கேம் பேர் மறந்துட்டேன். ஆனால் ஒரு கேம் விளாட்றோம். அந்த கேம் பேர் நான் லாஸ்ட்டில் சொல்லிட்டேன். கேம் விட்டு வெளியே போவேன்டேன் அந்த டைமில் சொல்லிட்டேன். இப்போ எம்டி ஆக போகிறோம். அதனால இப்போ நம்ம போய் லூட்டராக கலெக்ட் பண்ணதான் அவன் போயிட்டான். உள்ளுக்குள்ளே போய் இங்கே இருக்கான் பார்த்தீங்களா. இவன்கிட்ட வந்துட்டு யூடியூப் சேனல் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு லைசன்ஸ் போட்டேன். அதுக்கு தேங்க்யூன்னு போட்டேன் நான். இப்போ நம்ம வந்துட்டு அந்த ட்ரெயின் இருக்குதா, அந்த ட்ரெயினில் தான் இப்போ நம்ம அவருக்காண்ட அவன் நம்ம டீம்மேட். இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா ட்ரெயினில் போயிட்டுருக்கோம்ல. நைட் டைமில் தான் என் கேமில் ஜாம்பிஸ்லாம் வரும். அதில் தான் ஷூட் பண்ணியிருந்தோம். அடுத்து நம்ம காசு வேணும். வாட் we want like that. ஏஎம்லானே எனக்கு டவுட்டாகவே இருக்கு. ஏஎம்னா நைட்டாக பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ அந்த ஃபியூல் எம்டி ஆகுது. இப்போ மெனக்கட்டு அங்கே ஒடிக்க போகணும் ஃப்ரெண்ட்ஸ். நொச்சுட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபியூல் கரெக்டாக நேரத்தில் கொஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் போனால் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். இப்போ அவள் எங்கே போயிருக்கானா அங்கே நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே போய் நம்மளுக்கு ஃபியூல் வாங்கிட்டு வருவான். ஃபியூலுக்கு வந்து 20 drums பார்த்து வாங்கிட்டு வருவான். வாங்கிட்டு வரனோட எடுத்துகிட்டு வருவான். இப்போ நம்மள்ட்ட இருக்க திங்ஸை வச்சு இதில் போட்டால் காசு கிடைக்கும். $5 கரெக்டாக எடுத்துனேன். கொடுத்து 5 drums கிடச்சிருக்கேன். 10 drums கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வச்சு 10 drums கிடைக்கும். 5 drums கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு 15 drums இருக்கு. ட்ராப் கொடுத்தா 20 drums கிடச்சிருக்கு. 27 drums நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எட்டிமத்து அங்கே போயிருக்கா. ஆனால் நமக்கு எங்கே போயிருக்கான்னு தெரியல. நான் ட்ராப்பன் கொடுத்து காசு 5 drums தான் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு நிறையா காசு கிடச்சிருக்கு நம்மளுக்கு. சரி, கோலில் காசு கிடைக்குமா எனக்கு தெரியல. இந்த கோலை வச்சு காசு கிடைக்குமான்னு தெரியல. கிடைக்கல. இப்போ நமக்கு 32 drums கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு எங்கே போனோம்னா
இங்கே எடுத்துகிட்டு வர போகலாம். நான் தீமை தர எங்கே போனோன்னு தெரில. லூசு பையா எங்கடா போனேன்? அவன் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி சொல்லிட்டா ரைட். இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போயிடலாம். ஆனால் இங்கே ஜாம்பி வரும். அவன் இங்கே இருந்தாலும் வந்து வைப்பேன். டைம் இருக்கு. இப்போ நம்மக்கிட்ட காசு கிடச்சிருக்குற இந்த காசு வச்சு நம்மளால கொஞ்சம் வாங்க முடியும். அந்த திங்ஸ் வாங்கலாமா? இங்கே கன் ஷாப்புக்கு போய் என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக இருக்குது. இந்த ஷாப்பில் இதான இருக்கும். தப்பாக அந்த டெம்பிள் அந்த கன் ஷாப் சொல்லிட்டேன். சவுண்டாக இருக்கு. கிடைச்சி தமிழ் கிடச்சி நம்மளுக்கு இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம்னா இப்போ நான் வந்திருக்கேன். வேறு யாரும் சொல்லவே இல்லை. நிறைய பேர் நமக்கு கிடைக்குவாங்க. அவங்க நம்மள பண்டாடுறாங்களோ இல்லையோ நம்ம அவங்கள பண்டாடுறோம். அவங்க கன் இருக்கு. அந்த கன்னில் ஷூட் இப்போ சவுண்ட் வரும். கொடூரமாக கேட்க ஃப்ரெண்ட்ஸ் பயமாக இருக்குது. நம்ம டீம் மட்டும் போயிட்டா. அவள் ரொம்ப லக்கியான டீம் எனக்கு. என்ன இருக்கா? இப்போ நிறையா ஜாம்பிஸ் கிடச்சிருக்கோம். நிறைய ஜாம்பிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா புல்லட்ஸ் அங்கே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். கன்று அந்த கன்னெல்லாம் திருத்தவங்களை ஆட்டோமேட்டிக்காக ஷூட் பண்ணுறாங்க மாதிரி கன்று. டீமத் வேறு எங்கே போனான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அவனை நினச்சி எனக்கு அலுவலியாக வருது. அவனை ரேராக நான் மிஸ் பண்ணிட்டேன். உனக்கு ரேராக கிடச்சிருக்குங்களா? காசு கிடச்சிருச்சு. காசு கிடச்சிருக்கு. காசு கிடச்சிருக்கு. இந்த 87 drums friends. பாத்தீங்களா 87 drums வச்சிருக்காங்க. 87 கிடைச்சிருக்கு. செம்ம போடுங்க. இப்போ பாருங்க நம்ம என்ன வாங்குறது. இன்னும் திரும்ப இந்த இடத்துக்கு வரேன். இதான் இந்த இது நான் சொன்ன இந்த பேர் என்ன இருக்கும் நான் மறந்துட்டேன். வாங்கிட்டோன்னா ஸ்டோர் ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பக் ஆயிடுச்சு இந்த கேமு. எனக்கு இந்த கேமில் நிறையா டைம் பக் ஆகிருக்கு. காசு தேவை பார்த்துங்க. ரீசன் கஞ்சிருச்சு. நான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இது ஒரு பார்ட் 2ல் நம்ம பார்க்கலாம். ஓகே.